ஓகே சார், நம்ம மும்பை டீமுக்கு வரலாம். மும்பையுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். மும்பை வந்து ஆஃப்டர், அதாவது பிஃபோர் பும்ரா அவங்க லீஸ்ட் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க. ஆஃப்டர் பும்ராக்கு அப்புறம் அவங்க வந்து டாப் ஆஃப் த டேபிளுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்பர் 4ல் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வேணால் நம்பர் 3 அண்ட் வர முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க கூட விளையாட போகிறது பஞ்சாப் கூட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் அப்படின்ற போது பஞ்சாப்பும் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த மேட்ச் அப்படின் போது ஸ்கையுடைய பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம். நேற்றுடைய எக்ஸ்பேக்டரும் ஸ்கை தான். ஸ்கோ அப்படி சூரியகுமார் யாதவுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியாக ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது போலிங் டிபார்ட்மெண்ட் பேசவே வேண்டாம். போலிங் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், ஸோ பும்ராவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். கரண் நாயர், அதுவும் சாண்ட்னர் எக்ஸ்ட்ராடினரியா போட்டார் லிவி. ஸோ சாண்ட்னருடைய அந்த 4 ஓவர்ஸ் அந்த ஸ்பெல்லு தான் நேற்று மேட்சை வந்து பும்ராவும் அவரும் எந்த ஓவரையும் அடிக்க முடியல. வெறும் 10 ரன் 12 ரன் 13 ரன் அப்படின்னு வரும்போது செம்மையா இருக்கு அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட். ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. பேட்டிங்ல ஏதோ கொஞ்சம் மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. வாட் அபவுட் யூ? ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் வந்து ஏதோ ஒரு பிளேயர் செட் ஆனாலே போதும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் T20ல ஒரு டீம் வின் பண்ணுதுன்னா அதுல ஒரு பிளேயருக்கு செட் ஆனா போதும் அப்படின்றது. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே பவர் ஹிட்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 7 பேர்ல அன்னைக்கு ஒரு ஆள் செட் ஆனாலே போதும். ஏன்னா ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா, இந்த சீசன் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா அடிச்சார், ஒரு மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியா அடிச்சார், ஒரு மேட்ச் சூரியகுமார், ஒரு மேட்ச் வந்து ரிக்கல்டன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேயர்ஸ் வந்து அவங்கள காப்பாத்திட்டே வர்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அவங்களோட பேட்டிங்காகவும் சரி, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்ட்னரா இருக்கட்டும், தீபக் பும்ராவா இருக்கட்டும், அதே மாதிரி தீபக் சாருமே ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்க இருந்து போன அந்த சென்னை பாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மும்பையை வந்து நேத்து நிலை இந்த சீசன் ஃபுல்லாவே பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ நம்ம இங்க சாண்ட்னருக்கு அதிகமா வாய்ப்பே கொடுக்கல. பட் மும்பை பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே அதிக வாய்ப்பு கொடுத்தது வந்து நேத்து மேட்ச்ல முக்கியமா அவருக்கு ஒரு, அதுவும் வாங்கடையில நடக்கிறனால அந்த பிச்சை கரெக்டா அவர் ஜட்ஜ் பண்ணி நேத்து அதிகமா நல்ல போலிங் போட்டதை நம்ம பாக்குறோம். ஸோ மேபி இந்த 2 போலர்ஸ் முக்கியமா அடுத்த மேட்ச் தொடர்ந்து வர்ற மேட்ச்லயுமே சாண்ட்னரோ பும்ராவோ தொடர்ந்து அவங்களோட வேலைகளை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மும்பைக்கு. ஸோ இப்போ மும்பை டீமை பொறுத்தவரையும் ஸோ டாப் 1 and 2ல ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்கும்னு நம்புறீங்க? ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க கூட பஞ்சாப்ல ஆட போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து 13 மேட்ச் ஆடிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2 மேட்ச் எல்லாருமே விளையாட வேண்டியது இருக்குது. ஜிடியாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்ட் பஞ்சாப், இவங்களுக்கு எல்லாருமே 2 மேட்ச் இருக்குது. ஆனால் மும்பைக்கு ஒரு மேட்ச் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எலிமினேட்டர் தான் விளையாட போகிறாங்க. அப்படி எலிமினேட்டர் விளையாண்டாங்கன்னா யார் கூட வரும் லிவி? கண்டிப்பா இப்போ மும்பை கண்டிப்பா எலிமினேட்டர்ல தான் விளையாடுவாங்கன்றது உறுதியாச்சு. ஏன்னா பஞ்சாபுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதுல ஒன்னு மும்பை கூட, இன்னொன்னு டெல்லி கூட. ஸோ கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கனாலே அவங்க 19 பாயிண்ட்ஸ் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்எஸ்டி கூட ஒரு மேட்ச் இருக்கு, சன்ரைசர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அதுல கண்டிப்பா அவங்க ஒரு மேட்ச் மினிமம் ஒரு மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த செகண்ட் பிளேஸுக்குள்ள வந்து கண்டிப்பா பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஒரு மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல அதிகமான வாய்ப்பு ஆர்சிபிக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட்டுமே ஓரளவு பஞ்சாப் கூட ஈக்குவலா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களோட போலிங் வந்து கொஞ்சம் வீக் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன்னா ஃபெர்கசன் வெளியே போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதே மாதிரி ஹர்தீப் சிங்கை தாண்டி அங்கே மார்க்கோ ஜான்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் செட் ஆகாதனால அவங்களோட பேட்டிங் எந்த அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கோ போலிங் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கா வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கனால மேபி அவங்க அந்த 3rd பிளேஸ்ல முடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பஞ்சாப்க்கும் மும்பைக்கும் தான் எலிமினேட்டர் வர்றதுக்கான அதிக பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்படியும் முல்லன்பூர்ல தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது பஞ்சாப் அண்டு மும்பை விளையாண்டாங்க அப்படின்னா அதுவும் ஆப்வியஸ்லி நேத்தாண்ட விளையாண்ட பிச்சு மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி இருக்கும்போது இந்த போலிங் அட்டாக்கு பஞ்சாப் வந்து சமாளிக்க முடியுமா? ஏன்னா மும்பைக்கு எவ்வளவு தூரம் ஃபைனல் போக சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களே? கண்டிப்பா மும்பைக்கு வந்து நேற்று அவங்க மேட்ச் ஆடினதை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75% மேலே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மும்பையோட அந்த 11th நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னன்னா
டாப் மேல இருக்கிற நம்ம பேலன்ஸ் இருக்கிற 3 டீமை பாக்குறப்போ மும்பைக்கு வந்து அந்த 11 பேருமே செட் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா என்ன இங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 26க்கு மேல இங்க ஒரு முக்கியமான 3 பிளேயர்ஸ் போறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா ரியன் ரிக்லட்டனா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், கார்வின் போஷா இருக்கட்டும். ஸோ இவங்க 3 பேரும் போறது மேபி அந்த பிளேயிங் 11 வந்து கொஞ்சம் பாதிக்குமா அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு ஃபைனல் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பஞ்சாபா இருக்கட்டும், மேபி ஆர்சிபி இவங்களோட போலிங் அட்டாக்கை வச்சு இந்த டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுன்றது கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ ஜெயவர்தனா என்ன சொல்றாரு, அப்படி ஒருவேளை இவங்க போனாலும் எங்ககிட்ட பேக்கப், அதாவது ரிசர்வ்டா நிறைய பிளேயர்ஸை நாங்கள் வச்சிருக்கோம், எப்படி வேணா கேமை சேஞ்ச் பண்ற அளவுக்கு எங்ககிட்ட எபிலிட்டியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.